அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 2025 தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் சார்ந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஆண்டுக்கு 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் விதிகள் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கடைசியாக 2022ஆம் ஆண்டு தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தி முடித்தாங்க. 2023 2024 ஆண்டுகளுக்கு நமக்கு வந்து டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. சென்ற வருடம் டிஆர்பி ஆனுவல் பேனர் 2024 டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது இது வரைக்குமே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 விரைந்து வெளியிடணும். ஏன்னா அப்போது தான் என்னென்ன தேர்வுகள் இந்த வருடத்தில் டிஆர்பி நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கேற்றப்போ நாங்கள் வந்து ப்ரிப்பேர் செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி பல்வேறு தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் இது தொடர்பாக நல்லதொரு செய்தி வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே போன்று இப்போ டெட் ப்ரொமோஷன் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்சிடிஇ ஒரு அஃபிடேவிட் வந்து செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 6ஆம் தேதி என்சிடிஇ வந்து இது தொடர்பாக அஃபிடேவிட் செய்யணும்னு சொல்லி. அதில் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியர் எப்பொழுது நியமிக்கப்பட்டிருந்தாலும் பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயமாக இருக்கும். என்சிடிஇ பிரமாண பத்திரம். டெட் தேர்வுகளை நடத்துவதற்கான பொறுப்பும் கடமையும் அந்தந்த மாநில அரசுகளுக்கே உரியது. கல்வியில் தேசிய அளவிலான தரத்தை நிலைநாட்ட டெட் அவசியம். இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹியரிங் வந்து 20/3/2025. இப்போ ஏன் இந்த வழக்கை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, ஏதோ ஒரு வகையில் டெட் அப்படிங்கிறது தேவை. அப்போ இது வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிஎட் செகண்ட் இயராக படிச்சுட்டு இருக்கலாம், பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் வந்து பயன்படுத்தி மிக சுலபமான முறையில் இந்த தேர்ச்சி மதிப்பெண்களை வந்து பெற முடியும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நிச்சயமாக அந்த டெட்டு பாஸ் பண்ணுறது உதவியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த நியமன தேர்வுக்கு முன்பாக ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவங்களுக்கே பணி வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நாங்கள் 2022 தேர்வு எழுதி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களாவது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுட்டு தான் பணிக்காக காத்திருக்காங்க. நீங்கள் இன்னும் தேர்ச்சியே பெறல, அதனால் நீங்களும் தேர்ச்சி பெறுங்க, எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்குறவங்கள்ட்டலாம் அதான் சொன்னேன். ஆனால் அதன் பிறகு தான் நியமன தேர்வு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் வந்து நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், ஃபியூச்சரை பற்றி யோசிக்காதே. நம்ம முதல்ல டெட்டு வந்து பாஸ் பண்ணி ஆகணும். அது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பிடிஎஸ் ஸ்டாண்டாவோ இல்லை செகண்ட் கிரேட் டீச்சரோ ஒர்க் பண்ணாலும் கூட டெட்டு கட்டாயம் வேணும் அப்படி தான் விதிகளில் இருக்குது. அது ஃபியூச்சரில் கூட இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து டெட்டு வந்து பாஸ் பண்ணணும். நிச்சயமாக ஒரு ஆசிரியரானா நம்ம வந்து இடைநிலை ஆசிரியருக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் டெட்டு வந்து கம்பல்சரி தேவைன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எளிமையான முறையில் ஈஸியாக டெட்டு வந்து பாஸ் பண்ணிடலாம். டெட்டுக்கு படிக்கிறது வந்து டிஎன்பிசிக்கும் அவ்வளோ வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். நிறைய பேர் நான் வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதில் பணி வாய்ப்பு கிடைக்காதவங்க கூட டிஎன்பிசியில் குரூப் 4 அப்போவே குரூப் 2A குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்லாம் கிளியர் பண்ணி நிறைய பேர் வந்து ஹை லெவல் போஸ்ட்டுக்கெலாம் போயிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்த டெட்டுக்கு படிக்கிறது வந்து நமக்கு வீண் போகாது. நம்ம ஸ்கூல் புக்கை தான் படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் பிஎட் செகண்ட் இயர் படிச்சிட்டவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணாதவங்க இருந்தாலும் இந்த வரவிருக்கக்கூடிய டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து பயன்படுத்திக்கணும். டெட்டு வருமா வராதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டெட்டு வந்து நடத்தி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா சென்ற வருடமே பிளானரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போன்று நீங்கள் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸு அதே போல் சோசியல் சயின்ஸ் இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ப்ளஸ் சோசியல் ஈஸியாக வந்து அது ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஓரளவு எலிஜிபிள் மார்க் வாங்குற அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதே போல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி படித்தோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா அதற்கான மார்க் ரிசல்ட்டில் பார்க்கல அப்படியே ஃபுல்லாகவே கிடைச்சிடும். ஆனால் மற்ற பாடங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் வருமானு சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்போ சொன்ன இந்த பாடங்கள்லாம் எளிமையான முறையில் நம்ம பிளான் பண்ணி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க் அதிகமாக கிடைக்க போகுது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் 30க்கு 30 வந்து எளிமையாக எடுத்துட முடியும். அப்போ 82 மார்க் எடுக்கிறதுங்கிறது மிகவும் சுலபமான ஒன்று தான். நீங்கள் எங்கேயும் பயிற்சி மையங்களுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்கூல் புக்கை வாங்கி நீங்களாகவே இதற்கு முன்பு கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே நம்ம ஈஸியாக 82 மார்க் வந்து எடுத்துட முடியும். அதே போல் இனிமேல் நம்ம வந்து தொடர்ந்து டெட்டுக்கும் வந்து ஒரு சில ஐடியாக்கள் வந்து கொடுக்கலான் இருக்கேன். அதே போல் மோட்டிவேஷன் வீடியோவும் தொடர்ந்து டெட்டு சார்பாக தொடர்ந்து வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். அடுத்து டெட்டு தேர்வு தொடர்பாக ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா நான் உங்கள்கிட்ட வந்து உடனுக்குடன் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.